தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாயா, மகேஷ் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வரவை பற்றி கார்த்தி ராஜராஜன் கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜராஜன் இதை கேட்டு அதிர்ச்சி ஆனாலும் உடனே இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஆனால் கார்த்தி அதை தடுக்கிறாரு. காரணம், நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி நம்ம போய் சொன்னோம்னா அவங்க ஈஸியாக இதை இல்லைன்னு நிரூபிச்சிருவாங்க. அதனால ஆதாரத்தோட நம்ம அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும், ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, அதை எப்படிப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு ராஜராஜனும் கேட்க, மாயா பற்றின எல்லா விஷயமே டாக்டர் மல்லிகாவுக்கு தெரியும். அவங்களுக்கு இப்போ கண் பார்வை போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கண் பார்வை வந்ததும் மாயாவை பற்றி நம்ம அத்தைக்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாப்பிள்ளை மகேஷ் தன்னுடைய மாமனாரை கூட்டிகிட்டு தனியாக வராங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வராங்க. என்ன மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம குடும்பத்துக்காக கார்த்தி எவ்வளவோ செய்துட்டாரு. நம்ம குடும்பத்தை நிறைய விஷயத்தில் அவர் காப்பாற்றிருக்காரு, கௌரவத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. நம்ம அவருக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிக்கிறாரு. அப்போது மாப்பிள்ளை மகேஷ் சொல்கிறாங்க, ஏன் நம்ம பொண்ணு ரேவதியை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அவரும் தன்னுடைய மனைவியை இழந்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ இந்த 2 குடும்பமும் அப்புறம் ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்க, ராஜராஜனும் இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதை பார்த்த மாப்பிள்ளை மயில்வாகனும் மாமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கார்த்தி இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்தால் தான் நம்மளுக்கு இந்த வீட்டில் மான மரியாதை இருக்கும், போன மரியாதை திரும்பி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை மயில்வாகனும் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த செகண்ட் ராஜராஜன் தன்னுடைய அம்மாவை கோவிலுக்கு வர சொல்லி மீட் பண்ணுறாங்க. அப்போது ராஜராஜன் தன்னுடைய அம்மா கிட்ட கார்த்திக்காக ரேவதியை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. பாட்டி பயந்தாலும் ராஜராஜன், அதான் நான் இருக்கேன், இத்தனை வருஷமாக என்னால் இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு, அதனால் எனக்கும் வயசாகிடுச்சு, இனிமேல் நம்ம குடும்பம் பிரிஞ்சிருக்க வேணாம், நம்ம கார்த்திக்கு நீங்கள் ரேவதியை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வாங்க, ஸோ நீங்கள் பேசுங்க, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த முருகரே கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல, அந்த முருகரே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கு 4-5 ஆளுகளை கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மாயா, மகேஷ் இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். ஸோ இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிரைவரை பற்றி தான், ஸோ அதாவது கார்த்தியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சவங்க மீண்டும் கார்த்தி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சது இவங்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்குது. ஸோ இதை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை கார்த்தி ரேவதியுடைய கழுத்தில், அதாவது டிரைவர் ரேவதியுடைய கழுத்தில் தாலி கட்டிடுவாரோ அப்படின்ற பயம் இருந்தாலும் நம்ம ரேவதியை பார்க்கும்போதெல்லாம் அந்த டிரைவரை பற்றி தப்பாக சொல்லணும், அப்போ தான் ரேவதி நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பா. ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொன்னால அதை பற்றியே நீ பேசு, அப்படி ரேவதி கிட்டே பேசினான்னா அவள் ஃபுல்லாக நம்மளை நம்பிடுவா, அப்புறம் டிரைவர் சொன்னாலும் அவள் நம்ப மாட்டா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு திட்டத்தை போடுறாங்க. ஸோ அதே சமயம் டாக்டரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டாக்டருக்கு கண் பார்வை வர்றதுக்கு முன்னாடியே அவங்க, அதாவது இந்த ரேவதி மகேஷுடைய கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பிளானை போடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே லாக்கப்பில் சிவனாண்டி இருக்காங்க. சிவனாண்டியை வெயிலில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வக்கீல் வந்திருக்காங்க. ஆனால் அதற்கிடையில் இன்ஸ்பெக்டர், நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டேன், நீங்கள் கோர்ட்டில் தான் ஜாமீன் வாங்க முடியும்னு சொல்ல, ஏன் அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டுட்டீங்க, ஏன்னா கோர்ட் 2 நாள் லீவு, எப்படி 2 நாள் இப்போ லாக்கப்லேயே வச்சுக்கிறதா அப்படின்னு சொல்ல, நீங்கள் சட்டப்படி தான் மூவ் பண்ணணும்னு இங்கே இன்ஸ்பெக்டர் ரொம்ப கராராக நடந்துக்கிறாரு. அதை பார்த்து சிவனாண்டியும், இது உன்னுடைய நேரம், அதனால் ஆடிட்டுருக்க, வெளியில் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு லாக்கப்பில் இருந்துக்கிட்டே இவரை மிரட்ட, அந்த சமயம் சந்திராவும் கால் பண்ண, என்ன மாமாவை வெளியில் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் வர்றதுக்குள்ளேயுமே இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆரை போட்டுட்டாரு, 2 நாள் லீவ் வேறு, அதனால வெளியில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போது வக்கீல்கிட்ட சந்திரா சத்தம் போடுறாங்க, நீங்களாம் ஒரு வக்கீல், ஏதாவது சொல்லி வெளியில் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஃபோனை வாங்கி இங்கே சிவனாண்டி பேசுகிறாங்க, இப்போ ஏன் அவரை திட்டிகிட்டு இருக்க அப்படின்ட்டும், இப்போ நான் லாக்கப்பில் இருக்கிறது முக்கியம் கிடையாது, நான் லாக்கப்பில் இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது, ஆனால் ரேவதி மகேஷ் இவங்க 2 பேருடைய கல்யாணம் நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் நடந்து முடியணும். அடுத்த செகண்ட் அந்த மகேஷை பற்றி அந்த மண்டபத்திலே போட்டு வைக்கணும், ரேவதியுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகணும், இதுதான் உன்னுடைய வேலைன்னு இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கார்த்தி அந்த டாக்டரை மீட் பண்ண வீட்டுக்கே போகிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கண் பார்வை திரும்பலை. ஸோ டாக்டரை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போது டாக்டரும் கார்த்திகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண் பார்வை வந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ண முடியுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்ல,
எதை பற்றி பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு கண் பார்வை வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் பாட்டி பரமேஸ்வரி ஒரு 4 ஆளுங்களை கூட்டிகிட்டு கையில் தட்டு தாம்பூலத்தோட இங்கே சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. பரமேஸ்வரியை பார்த்ததுமே அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்ல, நீ யார் அதை சொல்ல அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பாட்டி இங்கே நடந்து வர, இங்கே பாட்டியை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரி செம்மையாக கோவப்படுறாங்க. அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தான். இவங்க 2 பேருக்கு இடையில் பயங்கரமான ஒரு வாக்குவாதம், அதாவது பயங்கரமான ஒரு கோபத்தோட சாமுண்டீஸ்வரி பேசினாலும் அதை யதார்த்தமான ஒரு பேச்சில் வந்து சமாளிக்கிறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி. ஸோ அந்த இடத்துல நீ சொன்னியெல்லாம் நான் வெளியில் போக முடியாது, ஸோ நான் இங்கே வருவேன் போவேன், ஏன்னா இங்கே என் மகன் இருக்கான், என் பேத்திகள்லாம் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசாமல் இங்கேருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ ரேவதியுடைய முகத்தில் மட்டும்தான் ஒரு புன்சிரிப்பாக பார்க்க முடியுது. ஏன்னா பேத்திங்க அப்படின்னு சொன்னும் போதுமே என் ரேவதிக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க பாட்டி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ மற்றவங்க எல்லாருமே ஒரே ரியாக்ஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.